ஒரு இளைஞன் முனிவர் கிட்டே போய் கேட்டான். ஐயா, எப்போது எனக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும்? எப்போது போதும்னு தோணும்? முனிவர் ஒரு பெரிய கல்லை எடுத்து அவன் கையில கொடுத்தார். இந்த கல்லை உன் தலையில வச்சுக்கோ. இந்த ஊர் முனை வர்ற வரைக்கும் நடந்து திரும்பி வா. ஒரு தடவை கூட கீழே வைக்க கூடாது. வந்ததும் சொல்றேன். இளைஞன் தலையில கல்லை வச்சுக்கிட்டு நடந்தான். முதல் அரை மணி நேரம் சாதாரணம்தான்னு நினைச்சான். 1 மணி நேரம் கழுத்து வலிக்க ஆரம்பிச்சது. 2 மணி நேரம் முதுகு நொடிச்சுது. 3 மணி நேரம் கண்ணுல நீர் வந்துடுச்சு. கால் தள்ளாடுச்சு. மழை இன்னும் வரல. அவன் அழ ஆரம்பிச்சான். இந்த கல் ரொம்ப பெருசு, என்னால முடியல. அப்போ தூரத்துல மேகம் கருத்து மழை வர ஆரம்பிச்சுது. இளைஞன் ஓடினான் முனிவர் கிட்டே. கல்ல கீழே போட்டுட்டு கையெல்லாம் கூப்பி நின்னான். முனிவர் சிரிச்சார். இப்போ சொல்லு, இப்போ உன் தலையில கல் இருக்கா? இல்லையா. இப்போ உன் மனசு எப்படி இருக்கு? இளைஞன் ஒரு நொடி யோசிச்சான். பெரிய பரந்த புன்னகையோட சொன்னான். ஐயா, ரொம்ப லேசா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதும் ஐயா, இதுவே போதும். முனிவர் தட்டி கொடுத்தார். போதும் என்ற மனம் என்பது நீ தூக்கி வைத்திருந்த கற்களை கீழே இறக்கும்போது வருவது. அந்த இளைஞன் அதுக்கப்புறம் ஒரு நாளும் இன்னும்னு ஓடல. அவன் நடக்க ஆரம்பிச்சான். லேசான தலையோடு, லேசான மனசோடு.